வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தோம்னா, சூரியன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறார் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் மாதம் பயிற்சியாகக்கூடிய அந்த சூரியன் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்ன மாதிரி இருக்க போது, எந்தெந்த மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷ ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான அந்த சூரியன் பகவான் தன்னுடைய 5ஆம் வீட்டிற்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கே பெயர்ச்சியாகி வருகிறார். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சூரியன் அந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே அதிகமான ஒரு உழைப்பாளிகள் தான் சொல்லணும். எல்லாத்துலயும் தன்னுடைய கடினமான உழைப்பை தருகின்றவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அதற்கு தகுந்த மாதிரி வருமானம் வருதோ இல்லையோ, நம்மளுடைய உழைப்பை நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தன்னுடைய முழு உழைப்பையும் கடின உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சொந்த நலனுக்காகவும் செலவிடுபவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார். இவர்களுக்கு ராசி அதிபதி, மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்றது, இவர்கள் கொஞ்சம் அந்த ஒரு சூடாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் எப்படி ஒரு சூடான கிரகமோ அதே மாதிரி இவர்களுடைய குணநலமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு சட்டுன்னு ஒரு கோபம், அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு யாருடைய அட்வைஸையும் பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள். அந்த மேஷ ராசி அன்பர்கள் அதே சமயம் தன்னுடைய முடிவு எடுப்பதில் பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. யாரும் இது வரைக்கும் அந்த மாதிரியா இருக்கக்கூடாது, நான் மாத்திரம்தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள். நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அதாவது நான் தன்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிதான் ஒரு தொழில் நடத்தணும், இப்படிதான் நான் ஒரு வேலைக்கு போகணும் இப்படி நினைத்த அந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 4 மாதமாக பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த ஒரு நேரமாக இருக்கும். வேலைக்கு போனவங்க வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சூரியனாகப்பட்டவர் 4ஆம் இடத்துல இருந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது இந்த மாதிரியான ஒரு வேலை நமக்கு இது வரைக்கும் கிடைக்காம போச்சு, இது தெரிஞ்சிருந்தா நம்ம எப்பவே நம்ம இதை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சுகமான அனுபவங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதில் நிறைய ஒரு என்ன சொல்றது, தொழில் வேலை சார்ந்த ஒரு பழு அதிகமாக இருந்திருக்க ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில பேர் வேலையை விடக்கூடிய ஒரு தருணம், அதாவது மே மாதத்துல இருந்து ஜூன் ஜூலைல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க. அந்த வேலையை விட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு, தேவையில்லாத ஒரு பதட்டம். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் ஏதாவது ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு பதட்டமோ இல்ல தேவையற்ற ஒரு மனநிலையோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அதுலயும் சில பேர் 2 வருட காலமாகவே வேலையே இல்லை எங்களுக்கு. ஏன்னா இவர்கள் ராசி மீது அந்த ராகு பகவான் வரும்போது இவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலை பழுவை சந்திச்சிட்டு இருந்திருக்கிறீங்க. அதனால வேலை இழப்புகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கடன்கள்னால பிரச்சனைகள், சில
மேஷராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வேலை இருக்கு, தொழில் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் பாத்தீங்கன்னா அவர்களால கடன்களை முழுவதுமாக அடைக்க முடியவே இல்லை. எவ்வளவோ பாடுபடுறேன் மேடம், நான் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரியான 2 வேலைகள் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கடன் மிகப்பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி வரும்போது ஒரு மிகப்பெரிய நல்பலன்களை தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். சூரியன் ஒரு நல்ல இடத்திற்கு வரும்போது, அதாவது ஒரு ஜாதக ரீதியாகவும் சரி, கோச்சார ரீதியாகவும் சரி, சூரிய பகவான் ஒரு நல்ல பாவகத்துக்கு வரும்போது அந்த 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 ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நற்பலன்கள், அதே சமயத்துல இடைவிடாத வருமானம்ன்றது மிகப்பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய வாரா கடன்கள், அதாவது கடன் நீங்க ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய லோனுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய வருமானம், உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இது எல்லாமே கடந்த ஒரு 5 மாதங்களாக 5-6 மாதங்களாக எதுவுமே நிறைவேறாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு. இந்த சூரியன் ஆட்சி வரும்போது உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரக்கூடிய வகையில் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா சூரிய பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 30 நாட்கள் மிக சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போது. மேஷ ராசியில பிறந்த பெண்கள் முக்கியமா சொன்னோம்னா அவங்க தான் ரொம்ப அதிக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலாக அதிகமான ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. எதுவுமே காரணம் இருந்திருக்காது. இவர்களுக்கு சொந்த வீடு இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, வேலை வாய்ப்பும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல ஒரு மன அழுத்தத்திற்கு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய கணவருடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம், திருமணத்திற்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பீங்க, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தலைகீழ புரட்டி போட்ட ஒரு விதமாக தான் இருக்கும். உங்களுடைய கணவரோ இல்ல உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு நிலைமையில 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 6 மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கு. இதனால திருமண வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம், ஒரு தாம்பத்தியம், இந்த நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல, ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறதுனாலதான் இவர்களுக்குள்ளே சண்டையே உருவாகிறது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது கடன் கமிட்மெண்ட்ஸோ இல்ல வீடு கட்டணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் என்றதே வராது. அந்த மாதிரிதான் இவர்களுடைய ஜாதக அமைப்பும் இருக்கும். மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர்களுக்கு அங்க கமிட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். மீதி எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலே அங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இவர்கள் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை மனசுக்குள்ள போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சூரியன் ஆட்சி பெற, பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சூரியன் ஆட்சி பெறும் காலம் சிம்ம ராசியில இருக்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொல்லவே வேண்டாம், நிறைய இடத்துல நிறைய பணத்தை இழந்தவர்களாக இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு நற்பலன்களும் இல்லை. எல்லா இடத்துலயும் பணத்தை போட்டு இந்த பக்கம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருந்து வந்துடும், இதுல இருந்து வந்துடும் இப்படின்னு போட்டு நீங்க அங்க இருந்துகிட்டே உங்க ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின பணமாகப்பட்டது வேண்டாத ஒரு தேவையில்லாத ஒரு விரயத்திற்கு போய் இருந்திருக்கும். இந்த மாதிரியா மேஷராசி என்பர்கள் ஒரு தேவையில்லாத விரயத்தை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவோ நீங்களும் அதை ஒரு சுதாரிப்பா இருந்துதான் செஞ்சீங்க. ஆனாலும் உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய லாபங்கள்னு பார்த்தா பெரிய அளவுல
இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. இது எல்லாமே அவர்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. இது எல்லாமே இப்போ இந்த நேரத்துல சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தேன். நீங்க வாங்கின சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமா, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்துக்கள்ல இருந்து பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு கேது பகவான் இருக்கிறதுனால சில சட்டம் சம்பந்தமான ஒரு வழக்குகள் சொத்து சம்பந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழக்குகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மிக சாதகமான பலனை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகுது. வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மேடம், அதிக அளவுல ஒரு உடல் உழைப்பு இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எதுவும் இல்லை, ஒரு ஹையர் எண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட்ல இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு உறுதுணை, அதாவது ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. நீண்ட நாள் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு இதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம், அதாவது சூரியன் பயிற்சி ஆகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள்ல உங்களுக்கு மருத்துவத்திற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க செஞ்சுக்கலாம். இதனால பெரிய உபாதைகள் ஒன்றும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சில பேர் ஏற்கனவே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இனிமேதான் அந்த ஒரு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசி அன்பர்கள், நீங்க இந்த மேஷராசி அன்பர்களா இருந்து உங்களுடைய லக்னத்திலேயே சூரியன் இருந்தாருன்னா, அதாவது மேஷ லக்னமா இருந்து லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டம் மிக பொன்னான காலகட்டம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைப்பதற்கும் மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமாக இருக்க போது. நீங்க உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும், எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது. நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்னிடம் கன்சல்ட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.